இன்னைக்கு ஃப்ரைடேண்டா எங்களுக்கு ஸ்பெஷல், எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். எங்களுக்கு ஏன் ஸ்பெஷல்ண்டா, நாங்க வந்து எங்கட வீட்லேருந்து எங்கட உம்மா வீட்டுக்கு போறோம். எங்க உம்மா வீட்டுக்கு அஃப்னாக்கும் அது உம்மா தான். அங்க வந்து நாங்க வாரண்டாலே வந்து ஐசல பாக்குறதுக்கு எல்லாருமே வந்து எக்ஸைட்டடா ஸ்பெஷலா சாப்பாடு எல்லாம் செஞ்சு, அது எங்களுக்கு செய்யறாங்களோ இல்லாட்டி ஐசல பாக்குற எக்ஸைட்மெண்ட்ல செய்யறாங்களோ தெரியாது. பட் அவங்களுக்கு சந்தோஷம். அதனால நாங்க எவ்ரி ஃப்ரைடே வி மேக் ஷூர் தட் நாங்க போவோம்ட்டு. ஃபர்ஸ்ட் vlogல பார்த்திருப்பீங்க, நானும் அஃப்னாவும் ட்வின் பண்ணியிருந்தோம் எங்களோட ஆனிவர்சரிக்கு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த vlogலயும் நானும் அஃப்னாவும் ட்வின் பண்ண போறோம். ட்வின் பண்றே தானே, பிளான் பண்ணல. அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சுன்னா நானும் சும்மா எடுத்து வைத்தேன். பட் பாத்தீங்களா, அதுதான் சொல்றேன் வந்து நேச்சர் வந்து லவர்ஸ் வந்து செட் பண்றேன். எப்படி ஃபுல் கலர்ஸ்ல பீச் பீச் ட்ரிப் கொண்டு போற மாதிரி. இது வந்து ஐதல் என் ஃபேவரட் ட்ரெஸ் உண்டு. ஐ லைக் நான் ஒரே ஆஃப் நான் சொல்றது விடுப்பாட்டுங்க. மோரோவா போற நேரம் வெயில் அது இதனால நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டா ஐசலுக்கு ட்ரெஸ் பண்ணி எடுத்து போறேன். டபல்ல வீட்டுக்கிட்டே இருக்கிற சென்சார்ல சாப்பாடு எடுத்துட்டு வீட்டுக்கு போறப்ப ஃப்ரைடே ஆயினாலே பதட்டம் தான். ஒரு ஏண்டா வந்து வெளில சாப்பாடு எடுத்து படல டைமுக்கு சும்மாக்கும் போது அங்க வெள்ளாம்பிட்டிக்கு போகணுமே, டிராஃபிக் டைம் வேற. மசி வந்துக்கிறாரு மச்சான் வைஃப் தம்பி. சிக்கன் சீஸ் பன் 2, சொசேஜ் பன் உண்டு, அதோட டோனட் சரி. ரைட், சாப்பாடையும் எடுத்துக்கொண்டு இப்போ பயணம். என்னத்தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை நேரத்தோட போகணும்னு பிளான் பண்ணாலும் அது நடக்கிறது இல்லை. அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கும் ஐசல் இன்றைக்கு கார் சீட்டில் தான். இனிமேல் தொடர்ந்து பயணங்கள் எல்லாத்துக்கும் அதில் தான் போட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே வேமா? இப்போ தானே ஒழுங்காக உட்கார்ற ஸ்டேபிளாக. இந்த vlog எல்லாம் வந்து இந்த ட்ரெயினர் பார்த்துடப்படாது, சூற விட்டுருவார் அவர். ஃபுல் டயட் சாப்பாடு லிஸ்ட் ஒன்று தந்துக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ ட்ராவலில் தான் போகுதுனால எனக்கு அதை சரியாக ஃபாலோ பண்ணல. அது ஃபாலோ பண்ணுறேன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு 3 month பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. டைம் இப்போ சரியாக 12:50. நாங்கள் வந்துட்டோம், எல்லாம் பெட்டியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், அம்மா வீட்டுக்கு. அஃப்னா ஐசல் எல்லாம் போயிட்டாங்க மேலே. நாங்கள் இப்போ சும்மா கூட்டுறத மச்சான் வந்துட்டா போயிட்டு. மச்சான் போமா, ஒழுவு எடுத்தாச்சு. மச்சான் ஒழுவு எடுக்கிறாரு. போரை தான் பள்ளிக்கு இப்போ. ஸோ எங்களோட ஊட்டிக்கிட்டே இருக்கிற பள்ளியில் இப்போ தொழுவிக்கிறாங்க. இன்னொரு பள்ளிக்கு அங்கே போனால் தொழுவேலுமே நினைக்கிறேன். ஒரு போர்டர் ஒன்று எங்களுக்கு தெரியும், அங்கே ஷாப் 1 மணிக்கு தான் தொழிப்பாங்க. வீட்டுக்கிட்ட மிஸ் ஆகிட்டனால இங்கே வந்தோம் அவசர அவசரமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாயா சும்மா மிஸ் ஆகாம கிடைச்சிருச்சு, சந்தோஷம். நீ அடுத்து என்ன நடவடிக்கைன்னு தெரிந்தானே சொல்ல தேவையில்ல. வீட்டில் ஸ்பெஷலாக தான் செஞ்சிருப்பாங்க. பசி 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 பசி. இங்கே யாரும் காணும். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோறு. மஞ்சள் சோறு, அதோட இது வந்து கிழங்கு கறி. இது என்ன மாமி? ப்ரான்ஸ் டெவல். இது மாங்காய் பச்சடி, கேள்விப்பட்டில்லாத பேரு. ஒரு கெஸ்ட் ஒன்று இருக்கிறாரு, உங்களுக்கு காட்டுறேன். எங்கட உம்மோட வீட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான கெஸ்ட் இவரு. வீடியோஸ்ல இதுக்கு போது நான் காட்டிக்கிறேன். டெய்ஸி, யூ மிஸ் மீ. இவருக்கு வந்து கண் விளங்காது பாவம். போயிட்டு செவத்துல எல்லாம் முட்டி போட்டு, நாங்களும் காட்டாத டாக்டர் இல்லை. இது வந்து பிறப்புலேருந்தே அப்படின்றாங்க. யாராவது இவரை காட்டி சரி பண்ற மாதிரி யாராவது ஒரு பெட் டாக்டர் உங்களுக்கு தெரியுமென்னா மறக்காம கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வெள்ளம்பேட்டி டிராஃபிக் என்றாலும் டிராஃபிக், இதுதான் ரியல் டிராஃபிக். இன்றைக்கு கொஞ்சம் டைட்டான நாள் உண்டு. ஏனென்றா இப்போ நான் காரை சர்வீஸுக்கு போட போறேன், ஹைப்ரிட் டப்புக்கு. அதுக்கு பிறகு போயிட்டு வந்தோன்னே எங்களோட சீஸ்கோத்து சேனல்ல ஷூட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் கூட்டி போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு போகிறோம் நைட்டு கொஞ்சம் ஏர்லியாக வழக்கத்துக்கு மாறா இன்றைக்கு போகணும் வீட்டுக்கு. ஏன்னா நாங்கள் ஃப்ரைடேஸ் நார்மலாக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகி தான் போகிறேன். பட் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னா நாளைக்கு நாங்கள் ஜெஃப்னாக்கு போகிறோம், ஜெஃப்னா பயணம். ஸோ அதனால பேக்கிங் வேலையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏண்டே மஃப்னடே மட்டுமேடா பரவாயில்ல, இப்போ சின்னதுலேயே சேர்ந்து பேக் பண்ணணுன்னால
இன்னும் மிஸ் பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, விட்டுடாம எடுத்து போகணும். அங்கே ப்ராப்ளி 1-2 வீக்ஸுக்குமே ஜெஃப்னால இருந்து படும் ஒரு ப்ரொஜெக்ட் விஷயமா போகிறேன். வழங்குது பார்த்தீங்களா, ஆர் பிரேமதாச கிரவுண்ட். இங்கே தான் ஸ்ரீலங்காவோட மேட்சஸுக்கு மெயினாக பார்க்குறதுக்கு வாரது நாங்கள். ஃபேவரட் ஸ்பாட் உண்டு எங்கட. நபி නබි ඔව් ඔව් පොඩ පරක්කු නමේ එකට දාලා තිබ්බ KV මම අර පොත මොකුත් ගෙනාවේ නෑද මේ පොඩ මේ හදිසියෙන් ආවා. අබිලේ නැද්ද අද? ඉන්න උඩ ඔයගේ මේ වයිෆයි මේ බබයි වෙලා ඉන්න කොට කතා. del மட்டும் தானா எடுக்கணும். ஓகே நாத்திக் எடுத்துருவோம். நீ போன எடுத்து கொண்டு வரேன். அஃப்னா கால் பண்ணாங்க, ஐசலுக்கு வர போல அவகாடோ இல்லாட்டி ஆப்பிள் எடுத்துக்கொண்டு வர சொல்லி ஃபீட் பண்றதுக்கு. ஆனா அவகாடோ வரைக்கும் நல்லா பழுத்தது. இது ஓவர் என்ன ஓவரா பழுத்தனா இது கணக்கானது ஒன்றுதான். ஒரே ஒரு அவகாடோ எடுத்துக்கொண்டு போற வீட்டுக்கு. கம் கம் ஹியர் கம் 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 ஹியர். இந்த vlogல வரவே இல்லை நீங்க. go there go there தங்கம் go there. தூக்கம் தூங்குற அழகு கொஞ்சம் பாருங்களேன். மாஷால்லா சொல்லுங்க. ஸோ கைஸ் கார் சர்வீஸ் போட்ட இடத்தால கால் பண்ணிட்டாங்க, கார் ரெடி அண்டு எடுக்க போகணும். அதுக்கு அஃப்னாக்கு சின்ன பசி ஒன்று வந்துட்டு. ஸோ இங்கே எங்கட சாச்சா இடாட தம்பிட கடை ஒன்று இருக்காங்க. ஷவர்மா, ஷார்டீட்ஸ், ரொட்டி எல்லாமே நல்லா சட்டப்படியாக செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அதை எடுத்துகிட்டு அஃப்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கார் எடுக்க போகிறேன். ஓய் என்ன கார் எடுக்க போறதுக்கு பைக்ல பார்த்தா பைக்ல டெடா எங்கேயோ போயிட்டு டுக்கொண்டுல தான் போகணும். மாளிகா தர்க்கே தார நம்ம கிரவுண்டேக்கா வெரி ராங் டைமிங்கில் காரை சர்வீஸ் போட்டுக்கிறேன். ராங் டைமிங்கில் எடுத்து போகிறேன். 6:30 மணி உசும்புதில்லை மாளிகாவத்தில் டிராஃபிக். இப்போ நான் எத்தனை மணிக்கு ஷூட்டுக்கு போவேன்னு தெரியாது. எல்லாருக்கும் 6 மணிக்கு வர சொல்லிக்கிறாரு. பாய் கேட்டுன்னு போட்டு பாய் வேணா அது பேபி பாய் 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 சுட்டு போயிட்டு வரேன். ரைட் ஷூட்டுக்கு போகிறோம். லேட் ஆகிட்டு நல்லா 7:15 7:10 ஆகிட்டு. எங்களோட சேனலுக்கு புது வரவு உண்டு. நல்லா லேட்டாக போகிறோம். 6 மணிக்கு தான். நான் தான் 6 மணிக்கு போட சொன்னேன் ஷூட்டு. எதற்காவது என்ன அடே உனிய கண்டன நீ பைக்ல இறங்கி நீ போன்ல இருந்தாய். இவர் தான் புதிய ஆளு. இவர் எங்கட பஞ்சிகாவத்த மீன் ஜோன்ல உங்களோட காமதான் எங்கட சமீர் எனக்கு அத vlog ஒன்று எடுக்கிறேன்பா. மேன் எல்லாத்தையும் செய்வாரு. எங்கட எடிட்டிங் செய்வாரு, மேக்கப் செய்வாரு, ஆர்ட் டிரெக்டரா வேலை செய்வாரு. இப்ப டீம் ஊத்துறாரு பாத்தீங்களா. அப்படியே சின்னதா ஒரு ஒரு vlog ஒன்று செய்யறோம்பா. சரியா? அதுதான் எங்கட ஸ்டூடியோ. சரி புதுசா எடுத்த ஸ்டூடியோ. பால் டீ இது நெஸ்காஃபியா ப்ரூவா? இல்ல ப்ரூ மட்டும் நான் சொல்லுவேன். சீனி கூட பிளாட்ல இருக்கு. அஷா என்ன கான்செப்ட்லாம் ரெடியா? கான்செப்ட் எல்லாம் ரெடி. ஒரு டயர்ட் ஆயிடுச்சு. நான் நல்லா லேட் ஆயிட்டேன். சதாம் சொல்றா டின்னருக்கு வெயிட்டிங். டின்னருக்கா ஆர்டர் பண்ணிட்டு வரல, நீங்க எடுத்து வரீங்க. ரைட். அடுத்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி ஷூட் செய்யறாங்கன்னு சின்ன சின்ன கட்ஸ் காட்டுறேன். பிஹைண்ட் தி சீன்ஸ். ஜெசிமா இவர் தானே இப்ப ஜெசிமா ரோலே செய்யறல இவர்.
ஷூட் خلاص சும்மா போட வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ற வேலை இருக்குது. இப்பவே கண்ணை கட்டுது. பேக்கிங் பேக்கிங் பேக்கிங். அதில் ரெசிஸ்டன்ட் தம்பி போங்க தம்பி. எல்லாரும் போட்டுக்குள்ள எழுமாமா பேமா. அது உங்களுக்கு இது தேவையில்லை அது. பேமா நான் வந்து உங்களோட வீட்டுக்கு புத்தளத்துக்கு வரப்போலயே ஒரு 2 நாள் வரப்போலயே ஒரு 10-15 வீட்டு எடுத்துரு. அஃப்னோட கபடை பாத்தீங்களா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன உடுப்பில்லன்னு சொல்லுவாங்க. உடுப்பு இல்ல உடுப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் தான் இல்ல. என்ன பிளேட்டை துப்புரவாக்கி வச்சுக்கிறீங்க? பசி அவ்வளோ பசி மேடமுக்கு. இடியாப்ப கொத்தா? ம். ஸோ பேக்கிங் வந்து என்ன ஆல்மோஸ்ட் டன்னு சொல்லுவோமா எப்படி? ஆ 50% டன் பேக்கிங். எங்களோட பேக்கிங் ஆல்மோஸ்ட் டன்னா? எங்கட பேக்கிங் 20% தான். இது 80% ஐந்து பேக்கிங். மார்னிங் பேக் பண்ணிட்டு நாங்க பர்காஸ் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு, ஒரு புதிய ஒரு கேஜெட் ஒன்று எடுத்துக்கிறோம் எங்களோட விளாக் ஜேர்னிக்கு. எங்களோட இந்த யூடியூப் ஜேர்னி யூடியூப் வீடியோஸ் செய்யறதுக்கு ஒரு புதிய ஒரு ஐட்டம் உண்டு. ஸோ ஆஸ்மோ பாக்கெட் 3 DJI விளாக்ஸுக்கு வந்து சட்டப்படி ஐட்டம்ன்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கமெண்ட் எடுத்து இருக்கிறோம். இதுக்கப்புறம் விளாக்ஸ் இதில் தான் செய்ய பிளான். இதுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டுறேன் டைம் கிடைச்சா. ஸோ தொடர்ந்து vlog பாருங்க. உங்களோட நம்பி தான் இதை எடுத்துக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? இப்போ இந்த vlog முடிச்சுக்கொள்ளும். கொஞ்சம் நேரம் போகுது. மூஞ்ச காட்டுங்க.